சாப்பாடு, டிஃபன்னு இந்த முட்டை கிரேவியை எதோட வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ சேவ் பண்ணிவிட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு உப்பு, மஞ்சப்பொடி, வத்தல் பொடி சேர்த்துட்டு முட்டையை உள்ளே போட்டு இந்த மாதிரி பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். அதே பாத்திரத்தில் இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி உள்ளே போட்டு வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு தக்காளி, உப்பு போட்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 2 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சியை இடித்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் சேர்த்துட்டு லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா முட்டையை உள்ளாடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான முட்டை கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.